வாட் இஃப்னா ஒன்னும் இல்லைங்க. நம்ம பூமி மாதிரி வேற பூமியில நம்ம மகாபாரதம் கதையில அர்ஜுனன் தோத்திருந்தா, கர்ணன் இல்லாம இருந்திருந்தா அந்த மாதிரியான கதை தான் இது. என்னோட கதை பாண்டவர்களுக்கு தங்கை இருந்திருந்தா எப்படி இருந்திருந்திருக்கும், அத சுத்தி நடக்கிற கதை தான் இது. வீடியோவை முழுசா பாருங்க. இதுக்கு முந்தைய எபிசோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பார்த்துட்டு இந்த வீடியோவா பாருங்க. அப்போதான் புரியும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பயணிக்கவும். கௌரவர்களும் பாண்டவர்களும் பாஞ்சாலம் சென்றபின் யுபிநேசகா அஸ்வத்தாமனின் பிரிவை மறக்க அரண்மனையில் நடக்கவும், துக்சலையோடு கோவிலுக்கு சென்று வருவதும், தாய் குந்திதேவியிடம் கதைகள் கேட்பது போலவும், ஓவியம் வரைந்து துக்சலையோடு நடனமாடுவது போன்று கவலையை மறந்து கொண்டிருந்தாள். அஸ்வத்தாமனும் பாஞ்சாலம் அருகே கூடாரத்தில் கௌரவர்களிடம் நான் இந்த யுத்தத்தில் உதவமாட்டேன் என்று கூறினாலும் அங்கேயே தங்கியிருந்தான். ஆனாலும் மனது யுபிநேசகாவின் நினைவில் துடித்துக் கொண்டிருந்தான். நடந்து துன்பத்தை இரவில் கழித்துக் கொண்டிருந்தான். தன் அண்ணன்மார்கள் ஜெயிக்க வேண்டுமென்று வேண்டினாலும் அஸ்வத்தாமன் திரும்பி வர வேண்டுமென்றும் வேண்டிக் கொண்டாள். அஸ்வத்தாமனும் துரியன் தந்தையின் அன்பு சீடனால் நம் காதல் கைகூடுமென்று ஆவல் கொண்டான். ஆனால் தெய்வம் என்ன நினைக்குமோ? அவ்வப்போது யுபிநேசகா விதுர சித்தப்பாவிடம் பாஞ்சால போர் விவரம் பற்றி கேட்கிறாள். அவரும் வந்தால் தகவல் தருகிறேன் என் செல்லமே என்று போய்விடுகிறார். அவள் அந்தரங்கத் தோழி சாப்பாடு கொண்டு வர தாமதம் ஏன் ஆனது என்று கேட்டதுக்கு, நாங்கள் வியாசமுனிவர் கூடாரத்திற்கு சென்று ஆசி பெற்று வந்தோம் என்றவள் கூற, யுபிநேசகாவும் தன் மனதில் இருக்கும் குழப்பத்திற்கு அவர் தீர்வு தருவார் என்று எண்ணி வியாசர் முனிவரை காண முடிவு செய்ய பல்லக்கு கூடாரம் நோக்கிச் சென்றது. இதற்கிடையில் பாஞ்சாலத்தில் பெரும் போர் நிலவுகிறது. சிக்கண்டி தலைமையில் படை நகர கௌரவர்கள் மெத்தனமாக துருபதனை பிடித்துவிடலாம் என்று எண்ணி சண்டையிடுகின்றனர். ஆனால் துருபதனோ சக்கர வியூகத்தை அமைக்க அதில் இந்த பிரபஞ்சத்திலும் 100 சகோதரர்களும் அகப்பட்டுக் கொண்டனர். சக்கர வியூகத்தில் அகப்பட்டு கொண்ட கௌரவர்களை பாந்தவர்கள் பாந்தவனாக வந்து மீட்டு சக்கர வியூகத்தை உடைத்து துருபதனை அர்ஜுனன் பிடித்து குருவின் சீடன் என நிரூபித்தான். பாஞ்சாலத்தை பாதியாக பிரித்து அஸ்வத்தாமனுக்கு முடிசூட்டியும் விடுகின்றனர். அஸ்வத்தாமன் தன் காதல் கோரிக்கையை தர்ம உருவமான யுதிஷ்டிரனிடம் கேட்க முனைந்தான். ஆனால் அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. அதற்குள் ஹஸ்தினாபுரத்தில் வெற்றியை பறைசாற்றியும் விடுகின்றனர். வெற்றியை பறைசாற்றவும் பல்லக்கு வியாசர் குடிலில் இறங்கவும் சரியாயிருக்க, யுபிநேசகா குடிலின் திரை சிலையை விளக்கி உள்ளேயே செல்ல, அங்கு வியாசர் இல்லாமல் வேறு ஒருவர் இருக்க, நீங்களா என்று ஆச்சரியப்படுகிறாள். இதற்கிடையில் அடிபட்ட துருபதன் துரோணனை பழிதீர்க்க வாரிசு வேண்டி அந்தணர்களை அழைக்க திட்டம் தீட்ட இந்த எபிசோடு முடிகிறது. இதுபோன்ற கதைகளுக்கு, தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.